Hi friends, இன்னைக்கு வீடியோல stencil art பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க, bell button click பண்ணுங்க. stencil art செய்ய தேவையான பொருட்கள் வந்து இது stencil design. இந்த டிசைன் stencil design உங்களுக்கு இந்த gap வரும். அதுக்கு கார்பன் ஷீட் ஒன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டு சார்ட் பேப்பர் வேணும். இப்போ stencil artக்கு வந்து நம்ம இந்த டிசைன் விநாயகர் டிசைன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டிசைனை நம்ம சார்ட்ல வரைஞ்சுக்குவோம். சார்ட்ல வந்து இந்த டிசைனை நம்ம கார்பன் ஷீட் அடியில வச்சு விட்டுருவோம். வச்சுட்டு இதை வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி சார்ட்டில் நம்ம வரைஞ்சி வச்சதை வந்து கட்ரு வச்சு நம்ம ஒவ்வொரு இதாக பார்ட்டாகவும் கட் பண்ணி எடுக்கணும். அடியில் ஒரு கார்ட்போர்டு இல்லைன்னா ஒரு அட்டை ஒன்று வச்சுக்கிட்டு அது மேலே இந்த டிசைனை வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் மேலேயே நம்ம கற்றால கவனமாக அதை கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இந்த சார்ட் நகட்டினாலே போதும். இந்த மாதிரி எல்லா டிசைனையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்போ ஃபுல் பார்ட் டிசைனையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ஸ்டென்சில் மெத்தடு. இதை வந்து நம்ம ஒரு சார்ட் எடுத்துக்குவோம். சார்ட் எடுத்துட்டு அதில் இது கரெக்டாக நம்ம சென்டர் பார்த்து வச்சுக்குவோம். இப்போ நமக்கு விருப்பமான கலர் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. டிசைன் நகராமல் பிடிச்சிக்கிட்டு நம்ம அதில் வந்து இப்படி தொட்டு தொட்டு எடுத்துடணும். டிசைன் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா நகண்டுரும். இப்போ ஃபைனல் வந்துட்டோம். நம்ம அவ்வளோதான், ஃபுல்லாமே பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மெதுவாக எடுத்துருவோம். இப்போ இந்த டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்குவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா உள்ள சார்ட்டை. இப்போ அதில் கண்ணு பட்டை எல்லாமே நம்ம வரைஞ்சிக்குவோம்.
பட்டைக்கு நம்ம இந்த ரெட் பெயிண்ட்டை கொடுத்துருவோம் நடுவில் டாட். இப்போ ஸ்டென்சில் மெத்தடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுற்றியில் நம்ம லேஸ் ஒட்டிக்குவோம். இப்போ இந்த பெயிண்ட் பார்த்து பெயிண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுத்துக்கோங்க. இப்போ லேஸ் எடுத்துக்குவோம். லேஸ் எடுத்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிடுவோம். இப்போ இப்படியே சுற்றியில் நம்ம ஒட்டி விட்டுருவோம் லேஸை. இப்போ சுற்றியில் லேஸ் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம மாட்டுறதுக்கு லேஸ் எடுத்து அதில் ப்ளூ கன் தடவி விட்டுக்குவோம். இப்போ ஆணியில் மாட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டென்சில் மெத்தடை வச்சு நம்ம அழகாக ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் விநாயகரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.